ஓம் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 14ஆம் நாள் 28/3/2026 சனிக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்ற இறைவனை பிரார்த்தித்து இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களையும் வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கியவர்களுடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாள். இன்று இந்த மந்த வாரம் என்று போற்றுகின்ற சனிக்கிழமை. இந்த மந்த வாரத்தில் எந்த ஒரு சுப காரியங்களையும் நாம் செய்யக்கூடாது. இறை வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள், சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைப்பது, காகத்துக்கு எள்ளுச்சாதம் உணவாக கொடுப்பது, இவ்வாறு அந்த சிறப்போடு கூடியது. இந்த சனிக்கிழமையில் ஐயப்பன் வழிபாடுகள், விஷ்ணுனுடைய வழிபாடுகள். எனவே இந்த இறை வழிபாட்டோடு பிரார்த்தனைகள் செய்கின்ற பொழுது எல்லா சிறப்புகளும் கிடைக்கும். அதனால தான் இந்த சனிக்கிழமையிலே எந்த சுபகாரியங்களையும் ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு கல்யாண பேச்சு ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு கிரகப்பிரவேசத்துக்கு முகூர்த்தம் எடுக்கக்கூடாது. அத்திவாரம் போடுவதற்கு முகூர்த்தம் எடுக்கக்கூடாது. ஒரு வெளியூர் பயணத்துக்கு நாள் எடுக்கக்கூடாது. இவையெல்லாம் நம் முன்னோர்கள் அவ்வாறு அவற்றினுடைய சிறப்பை அறிந்து நடந்து கொண்டார்கள். இப்போ நம்மில் பலர் என்ன இதையெல்லாம் நாம் மறந்து போய் இப்போ நாம் போன உடனேயே சோதரத்திலேயோ அல்லது நாள் பார்க்குற குருக்கள்கிட்டையோ போன பொழுதே முதல் சொல்லுகின்ற வார்த்தை, வாயிலிருந்து வருகிற வார்த்தை சனி. ஒரு சனிக்கிழமையாக நாள் ஒன்று பார்த்து தாங்க, ஞாயிற்றுக்கிழமை லீவு வாரவங்க நின்று போகலாம், சனி ஞாயிறு லீவு நாளில் ஒரு முகூர்த்தம் எடுத்தாங்கோ என்று தான் கேட்கிறார்கள். அதை தொழிலாக எண்ணி இந்த சோதனம் பார்க்குறவர்கள் எழுதி கொடுத்து விடுவார்கள். உண்மையானவர்கள் ஒரு நாளும் சனிக்கிழமையிலே முகூர்த்தம் எடுத்து கொடுக்க மாட்டார்கள். முகூர்த்தம் சனிக்கிழமை எடுத்து கொடுத்தால் அவர் சரியான சோதரராக இருக்க முடியாது. எழுதி கொடுத்து விடுவார்கள். கொடுத்தா பணம் வரும் என்கிற அந்த நோக்கிலே உள்ள ஒரு சிலர் தவறாக இந்த முகூர்த்தங்களை அவர்களுக்கு விளக்கி சொல்ல வேண்டும். சனிக்கிழமையில் எந்த சுபகாரியமும் செய்யக்கூடாது, எந்த முகூர்த்தங்களும் கிடையாது. அது இந்தியாவிலே பஞ்சாங்கத்திலே போட்டிருக்கிறார்கள், எங்கள் ஊரில் எங்கள் நாட்டிலேயும் பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் ஒரு சாட்டு சொல்லிக்கொள்வார்கள். பஞ்சாங்கத்தில் எல்லாத்தையும் போட்டிருப்பார்கள். நாம் அதனை சோதனம் பார்க்கிறவர்கள் சிந்தித்து ஒரு நல்ல காரியங்களை எப்படி எடுக்க வேணும், எதற்கு எடுக்க வேணும், அதற்கு என்ன பார்க்க வேண்டும் என்கின்ற சிறப்போடு கூடியதாக இந்த நாள் நட்சத்திரம் பார்த்து செய்ய வேணும். எனவே இந்த மந்தவாரவன் சனிக்கிழமையிலே சனீஸ்வர பகவானை வழிபாடுகள் செய்து கொள்ளுங்கள். எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி கொள்ளுங்கள். எள்ளிச்சாத நிவேதனம் வைத்து காக்கைக்கு உணவாக கொடுங்கள். எல்லா சிறப்புகளும் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அவ்வாறு இந்த மந்தவாரவன் சனிக்கிழமையிலே எந்த ஒரு சுப காரியங்களையும் செய்யக்கூடாது என்பது முன்னோர்கள் வாக்கு. இதை நாமும் கருத்திலே கொள்ள வேண்டும். அவ்வாறு இந்த மந்தவாரத்திலே சனிக்கிழமையிலே நமக்கு இறை பிரார்த்தனைகள் எவ்வளவோ நாம் செய்து கொள்ளலாம். சனீஸ்வர பகவானுக்கு முன்னாலே அமர்ந்திருந்து பிரார்த்தனை செய்யலாம். எள்ளெண்ணெய் தீபங்களை ஏற்றி 9 தடவை வலமாக வந்து பிரார்த்தனை செய்யலாம்.
108 குடம் தண்ணீர் அபிஷேகம் பண்ணலாம். ஐயப்பனுடைய பூஜை வழிபாடுகளை கலந்து கொள்ளலாம். பஜனை செய்யலாம். இதனாலே தான் தமிழ் மூதாட்டி ஔவை அழகா என்ன சொன்னாள்? இந்த ஆத்திசூடி, கொன்றைவேந்தன், நல்வழி என்கின்ற பலதை இயற்றிய ஔவை சொல்லுகின்ற பொழுது அறம் செய்ய விரும்பு என்று ஆரம்பித்து வருகின்ற பொழுது சொல்லுவாள், சனி நீராடு. சனிக்கிழமையிலே எண்ணெய் வைத்து முழுகி நீராடி இறை வழிபாடு செய்கின்ற சிறப்போடு கூடிய சனிக்கிழமையிலே நாமும் இறை வழிபாட்டு ஈடுபட்டு இறைவழி பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாகாம் சிகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.